அல்ல ஆளுடா நீ, முதுகெலும்பு இல்லாதவன். இது வரைக்கும் நான் சொல்லி எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். பட்டணத்துல இருந்து நேத்து வந்த சின்ன பையன் சாமர்த்தியமா பேசினான்னு உண்மையை கக்கிட்டிய. அது மட்டுமா தலைவரே, மாங்குன்னு 4 குத்து வாங்கின உடனே கோவில் நகையை பண்ணையார் தான் திருட சொன்னார்னு சொல்லிவிடுவானு எனக்கு ஒரே பயமா போச்சு. அப்படி சொல்லுவானா? ஏன் உப்பத்தின்னு வளர்ந்தவனாச்சு. ஏண்டா? ஆமாங்கய்யா. 500 ரூபாய் பணம் இருக்கு, சாப்பிட்டு உடம்ப தேத்து வீட்டு பக்கமாவா, நகையை கொடுத்துறேன், பஞ்சாயத்துல கொண்டு கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் தலையாட்டுற, இதையும் போய் சொல்லிடாத. போடா. வரங்க. எத்தனா தலைவரே, நம்ம கால்ல குத்துனது சாதாரண சின்ன முள்ளுன்னு தப்பு கணக்கு போட்டோம் போல இருக்கே. சாதாரண முள் இல்லைங்க, துருப்பிடிச்ச ஆணி. அந்த ஆணிய புடுங்கி தூளாக்கிட்டா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யடா செய்யடா செய்யடா, நிஷாவரம் செய்யடா செய்யடா செய்யடா. கர்மண்டாச்சு, பொம்பளை வேஷம் போட்டாலும் போட்ட ஒரு நாளைக்கு 4 தடவை சவரம் பண்ண வேண்டி இருக்கு. அதுவும் திருட்டு தரமா உனக்கு ஏண்டா இதெல்லாம்? அனிமா அனிமா வருது தங்கம். என்ன சொன்னியம்மா? சோப்பை குளிச்சு மூஞ்சில பூசிட்டு வந்து நிக்கிறேன். மாமா, சோப் போட்டு குளிச்சிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள நீ வந்துட்ட. சோப் போட்டு குளிச்சியா? புடவையோட குளிச்சியா? உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஆமா, இது குளிக்கிற சோப்பா இல்லையே.
501 சோப் போட்டியா? இல்ல, ஒரே ஒரு சோப் தான் போட்டேன். அப்படியா? என்ன புள்ள இதெல்லாம்? உனக்கு கொல்லி கண்ணாச்சே. அது மாமா, அது மாமா, அது மாமா. வா மாமா, வா உட்காரு. மாமா, இந்த ஊர்ல நீ ஒருத்தர்கிட்ட சவரம் செஞ்சுக்குவல்ல, அவர் தங்கச்சிய ஒரு மாதிரியா பாத்துட்டியாமே, அதான் இருந்தாலும் உனக்கு சவரம் செய்யற சாக்குல கழுத்துல கத்திய வச்சு தீர்த்துட்டான்னா அப்புறம் எனக்கு யாரு பாதுகாப்பு? அந்த பயத்துலதான் நீ ஏன் செஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கி வந்திருக்கிற. அதான் எப்பவும் சொல்வனே, உனக்கு உன் கைதான் உதவி. உனக்கு என் மேல இருக்கிற அன்பு நினைச்சா உடம்பெல்லாம் சிலுக்குது. உனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கோ ஜெயமாலியோ எனக்கு தெரியாது. நான் ஒரு அன்பா தான் வாங்கி வந்தேன். அப்ப நான் வரவா? சரிவா, கொஞ்சம் இரு. சரிமா, உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுத. முந்தி மாதிரி ஒரு அம்சமா இல்லையே. ஆமாமா, நீ சும்மா அம்சம் மாம்சம்னுகிட்ட என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுட்ட? அதே பொட்டு, அதே ஜட, அதே லோலாக்கு, வேற என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டேனே. மாமா, 2 நாள் இங்க சரியா சாப்பிடலையா? நான் இழைச்சு போயிட்டேன். அப்படியா? பாத்துப்போ பாத்துப்போ. கிழக்கு போயிட்டா என்ன வித்தியாசம்? ஜாக்கெட்டு போடல. இப்படிதான் கார ஓட்டுறத? மேல எது விசிறு போனா நீயா குடுப்ப? இந்த பாருமா, நாங்க சரியா தான் வந்தோம். ஒன்னு யாரு கண்ண முடிக்கிட்டு சரியா நடந்து வர சொன்னாங்க? பாத்து வரக்கூடாது? கண்ட்ரி கேர்ள். இந்தம்மா, கசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா ஆச்சா? தைரியம் இருந்தா கீழே இறங்கி வாடி பேசி. எனக்கு என்ன உண்ட பயம்? பெரிய ரிவால்வர் ரீட்டா, ஓடி சரதா. இன்னைக்கு சொன்ன இங்க பாருங்க அடிக்கிறா. ஏன் அடிச்ச? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற. மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. ஓஹோ, இவ்வளவு நேரம் கோழி கூடிச்சு, இப்ப சேவல் கூவுதாக்கும். இத பாருடி, உன் பக்கம் பேசுதா ஆம்பளை துணை இருக்குன்னு நினைச்சுக்காத. எனக்கும் ஆளு உன் தலைய நொங்கு சீவுற மாதிரி சீவிடுவாரு, ஜாக்கிரதை. இருந்தா கூப்பிடு, தலைய சீவிட்டும். சீப்பு கூட ரெடியா இருக்கு, பாத்தியா? கூப்பிடு. என்னங்க? ஏவண்டாவும் பொம்பளை. நீயா? அட நீ ஒண்ணு, என்ன உண்மையான பொம்பளை நினைச்சு இந்த ஊருக்காரங்க என்ன கடத்திக்கிட்டு போய் ரேப் பண்ணாம இருந்தா சரி. ஐயோ, கால் வலிக்குதியா? என்னால இனிமே நடக்க. நம்ம வீட்டுல இருந்தாத்தான் உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன்றான்ட்டு அப்படி ஜாலியா இந்த கிராமத்துக்கு உன்னை கூட்டியாந்த. சொல்லியா? காரு நிலா காயுது, நேரம் சொல்ல நேரம். கோல்டான் 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 கோல்டான். என்ன மாடல்ல பாக்கதா? பொண்ணு, உடம்பு என்ன உடம்பு இது? காயமே இது பொய்யடா, இது காற்று அழைத்த பையடா. கீழே இருங்க, வண்டி எடுக்கணும். கோச்சுக்காத பிரபு. பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேரு கூட தான் தெரியும், திலீப். இவர் பேர் எப்படி? எனக்கு எல்லாம் தெரியும். இது வனிதா. பாத்தியா தங்கம், நான் சொல்லல நமக்கு வேண்டியவதான். வண்டியில யாரு? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் சுவாமி ரெண்டுங்கட்டேஸ்வர பேத்தி. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அபூர்வ சக்தி எல்லாம் உண்டு. இப்ப இந்த வண்டியில ஏத்திக்க போறீங்களா இல்லையா? இல்லன்னா என்ன செய்வ? என்ன செய்வேனா? உங்களை பத்தி போலீஸ்ல சொல்லுவேன். பிரபு, இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. நான் கவனிச்சுக்கிறேன், நீ வா. பொண்ணு, யாரு நீ? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. முழுகாதீங்கப்பா, ஒரு சமயம் போல இருக்காது. என்னடா பேய் மொழி முழிக்கிறீங்க? எனக்கு தெரியல. மகேஷ்ரா. டேய் மகேஷ், நீதானா? நாம தலைமறைவா இருக்கிற விஷயம் இன்னொரு பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு பயந்தே போயிட்டோம்டா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதே இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை வனிதாவை பொண்ணு பார்க்க வந்துட்டான். எனக்கு சப்தனாடி ஒடுங்கி போச்சு. நல்ல வேளை அவன் என் அடையாளமே கண்டுபிடிக்கலடா. ஏன்டா பயப்படுற? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஊர் பக்கம் வந்தான். இன்னும் போன அவன் வண்டியை தள்ளி விட்டு நான் தானே அவனை வழி அனுப்பி வச்சேன். நீ அஞ்சாத நெஞ்சம், இது 5 நெஞ்சம், எனக்கு 5 போல நெஞ்சம். இருக்கிற குழப்பம் போறாதுன்னு யாரும் போலீஸ்க்கு மொட்டை கடுதா செய்திருக்காங்கடா.
அத பத்தி ஏன்டா கவலைப்படுற? கூடிய சீக்கிரம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே.